ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க உங்கள் டொரண்டோ தமிழ் கப்பல். இன்னைக்கு நம்ம வந்து உங்களுக்கு இட்லி மாவு பேட்டர் எப்படி மிக்ஸில ஈஸியா அரைக்கலான்ட்டு தான் சொல்லப் போறோம். வாங்க ஜாலியா வீடியோக்குள்ள போலாமா? என்னடா இது ஜாலியா போலாம்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. எங்க வீட்ல இட்லி பேட்டருக்கு வந்து இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்து வைக்கிறது, நானும் என்னோட ஒய்ஃபும் ஒரு சேலஞ்ச்லாம் பண்ணிப்போம். என்னன்னா வந்து என்னோட பொறுப்பு வந்து இன்கிரீடியன்ட்ஸ கரெக்ட்டா எழுதி வைக்கணும். சில சமயத்தில வந்து மாவும் அரைக்க ஹெல்ப் பண்ணுவேன். பட் லாஸ்ட்டா இட்லி சூப்பரா வந்துச்சுன்னா, "ஹே! என்னால தான் வந்துச்சு" அப்படின்னு சொல்லி சும்மா சீன் போட்டுப்பேன். அதனால தான் சொன்னேன் ஜாலியா போலான்னு. சரி வாங்க போலாம். ஸோ என்னோட ஒய்ஃப் வந்து இன்றைக்கி ப்ரொசீஜரில் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. முதல்ல இன்க்ரீடியன்ட்ஸு இட்லி மாவுக்கு வந்து 2 ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து தேவை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து உளுந்து. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அளவு ரொம்ப முக்கியம். அந்த கரெக்டான அளவு வந்து பார்த்தீங்கன்னா 4:1. 4 கப் அரிசிக்கு 1 கப்பு உளுந்து போடணுங்க. உளுந்து வந்து நாங்கள் இங்கே வந்து வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஒயிட் யூரத்தால் யூஸ் பண்ணணும். இட்லி அரிசிக்கு பதிலாக வேறு ஏதாவது அரிசி போடலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா ட்ரை பண்ணாதீங்க. இட்லி அரிசியில் தான் ரொம்ப நல்லா வரும், நல்லா மாவு உப்பி வரும். என்னோட ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட், அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கூட சொல்லலாம். ஸோ என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெந்தயம், ஃபெனுக்ரிக் சீட், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்குங்க. வெந்தயம் வந்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து உளுந்து வச்சுருக்கீங்களோ அந்த பாத்திரத்தில் அந்த வெந்தயத்தை போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா அரிசியையும் உளுந்தையும் நல்லா கழுவணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நல்லா கழுவிட்டு அரிசியை வந்து 4 மணி நேரம் ஊற வைக்கணும் மினிமம். அதே மாதிரி உளுந்தையும் 4 மணி நேரம் ஊற வைக்கணும் மினிமம். ஸோ இந்த 4 மணி நேரம் ஊற வச்சா அப்படி தான் வந்து மாவு வந்து நல்லா அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வரும். இப்போ 4 மணி நேரம் வந்து உளுந்தும் அரிசியும் ஊறிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் எடுத்து பார்த்தா 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம். நெக்ஸ்ட் நம்ம மாவு அரைச்சிட வேண்டியது தான். அது நாங்கள் வந்து நீஞ்சா 1500 வாட்ஸ் மிக்ஸி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சில பேர் கேனடாவில் இங்கே இருக்கிறவங்க நீங்கள் வந்து ப்ரீத்தி மிக்சர் வச்சுருந்தீங்க அப்படின்னா 750 வாட்ஸ் அண்ட் அபோவ் இருக்கிற மிக்சரில் நீங்கள் இதை அரைக்கலாம். என்னென்னா கொஞ்சம் சூடாகும். ஸோ சூடாகும் போது தான் நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். பேக் ஹோம் இந்தியாவில் இருக்கிறவங்க மிக்ஸி இந்த மாதிரி வந்து பவர்ஃபுல் வாட்ஸ் மிக்ஸி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உளுந்து இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அரைக்கலாம். உளுந்தை தனியாகவும் அரிசியை தனியாகவும் ஊற வச்சு அரைங்க. கிரைண்டர் வச்சுருக்கிறவங்களும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிவிட்டு இதே இன்க்ரீடியன்ஸையும் இதே ரேஷியோவில் இது பண்ணிவிட்டு கிரைண்டரில் இருக்கிறவங்களும் உளுந்தை தனியாக அரைச்சிட்டு எடுத்துடுங்க. அதே மாதிரி வந்து அரிசியும் தனியாக அரைச்சி எடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் இது ரெண்டும் அரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் ரெடிங்க. மாவு ரொம்ப நல்லா அழகாக நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ பார்த்துட்ருக்கீங்க மாவு 2 மாவையும் நாங்கள் வந்து கலந்துட்டோம். அரிசி மாவு, இட்லி அரிசி மாவையும் உளுந்து மாவையும் நாங்கள் கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து இப்போ 2 ஸ்பூன் உப்பு போடுறோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து 2 ஸ்பூன் உப்பு அந்த குவான்டிட்டிக்கு 4:1 ரேஷியோவில் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா போட்டு இந்த மாதிரி கலக்கணுங்க. ஸோ ஃபெர்மெண்டேஷன் ஆகணும். ஸோ அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான் இப்போ வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். மாவை நல்லா வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கலக்குங்க. இந்த மாதிரி கலக்கிடுங்க. ஆல்மோஸ்ட் எதுக்கு வந்தாச்சு. இப்போ ஸ்டெப் த்ரீ பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் நடக்கணும் மாவுக்கு. கனடா வந்து ரொம்ப குளிர் பிரதேசம், அதனால் நம்மளுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகாது.
ஒரு ட்ரிக்கே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா மைக்ரோவேவ் ஓவனில் வந்து ஓவர் நைட்டு மாவை வந்து ஊற வைக்க போகிறோம். அதாவது வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்காக என்க்ளோஸரில் வச்சோம் அப்படின்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனதால் காலையில் இப்போ ஏஞ்சி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க, நல்லா மாவு நல்லா உப்பி வந்திருக்கும். ஃபெர்மெண்டேஷன் நடந்துருச்சு. ஸோ இது ஒரு சக்ஸஸ் தான் நம்மளுக்கு. சக்ஸஸ் நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இந்த வீடியோ பண்ணும்போது ஏதோ சொதப்பிடக்கூடாது இல்லையா? ஸோ நல்லபடியாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்பயுமே வந்து 4th ஸ்டெப் வந்தீங்கன்னா எண்டு ப்ராடக்ட். என்னங்க நம்ம இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், இட்லி ஒழுங்காக வருமா இல்லை தோசை ஒழுங்காக வரணுமான்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ வாங்க இட்லி நல்லா வருதான்னு பார்ப்போம். ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இட்லி மாவை அந்த தட்டில் ஊற்றி உள்ளே வைக்கணும். இதில் வந்து 2 ட்ரிக் இருக்குங்க. ஒன்று நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துகிட்டு இப்போ இங்கே தடவுற மாதிரி வந்து எல்லா தட்டுலேயும் எல்லா குழிலையும் தடவிட்டிங்க அப்படின்னா இட்லி வந்து ஒட்டாமல் அப்படியே அழகா வந்துடும். இல்லை அப்படின்னா வந்து சில பேர் வந்து துணி வச்சுருந்தீங்கன்னா துணியை வந்து அந்த தட்டு மேலே போட்டுட்டு அப்படியும் நீங்கள் மேலே வந்து மாவை ஊற்றி உள்ளே வைக்கலாம். இந்த 2 ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை தான் இப்போ நாங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இதை தவிர இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி வந்து ஸ்டீமிங்காக உள்ளே போட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த தட்டை உள்ளே வச்சிங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் உங்கள் இட்லி வந்து நல்லா பஞ்சு மெத்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த ட்ரிக்கை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள் கொஞ்சம். பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. பொய் சொல்லலைங்க, சூப்பராக வந்திருக்கு. நீங்களே இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது இந்த இட்லி. ஸோ ஃபுல் கிரெடிட் கோஸ் டு என்னோடய ஒய்ஃப் தான், ராதிகா, ராஜ் கிச்சன். இது உங்கள் சுஹேல். ஸோ இதே மாதிரி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்களை திருப்பி சந்திக்கிறோம். என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி வீக்கெண்ட் டு எவ்ரி ஒன்.